அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ் ட்ரிப். நீலகிரி மாவட்டம் மசனகுடி அப்படிங்கிற பகுதியில் இருந்து கல்லட்டி வழியாக நம்ம இப்போ ஊட்டிக்கு போயிட்டுருக்கோங்க. நம்ம ஊட்டிக்கு போனதுக்கு பின்னாடி அங்கிருந்து ஒரு வித்தியாசமான பாதையில் பயணம் பண்ணி இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேங்க. இந்த மசனகுடியிலிருந்து கல்லட்டி வழியாக நம்ம பயணம் பண்ணுறதுக்கு நைட் டைமில் 9 மணி வரைக்கும் மட்டும்தான் பர்மிட் இருக்குங்க. நம்ம மசனகுடி அப்படிங்கிற பகுதியிலிருந்து 8 மணிக்கு கிளம்பி இப்போ கல்லட்டி வழியாக நம்ம மேலே போய்ட்டுருக்கோங்க. இப்போ டைம் கரெக்டாக 8:45ங்க. நம்ம இங்கேருந்து நம்ம கல்லட்டி செக் போஸ்ட் போகிறதுக்கு இன்னொரு 10 நிமிஷத்தில் நம்ம போயிடலாங்க. இதே 9 மணி தாண்டினோம்னா கண்டிப்பாக செக் போஸ்ட்லேருந்து வெளியே போகிறதுக்கு நம்மளுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி மசனகுடிக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. அந்த செக் போஸ்ட்டும் 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த சாலை நீலகிரி மாவட்டம் பதிவு எண் கொண்ட வாகனங்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குதுங்க. மற்ற பதிவு எண் கொண்ட வாகனங்களுக்கு எதுவுமே இந்த பாதையில், அதாவது ஊட்டியிலிருந்து மசனகுடி வர்றதுக்கு அனுமதி இல்லைங்க. அதே சமயம் மசனகுடியிலிருந்து நம்ம இந்த பாதையில் மேலே ஏறி போய், அதாவது கல்லட்டி வரைக்கும் மேலே ஏறி போய் அங்கிருந்து ஊட்டிக்கு போகிறதுக்கு எல்லா வாகனங்களுக்கும் அனுமதி இருக்குதுங்க. இந்த பகுதிக்கு நான் எதுக்கு வந்தேன்னா, மசனகுடியில் இருக்கிற நம்ம நண்பரோட ஒரு விசேஷத்துக்காக நம்ம வந்துட்டு பந்திப்பூர் போய் அங்கே ஒரு சஃபாரியெல்லாம் முடிச்சுட்டு முதுமலைக்கு முதுமலையிலேருந்து மசனகுடி வந்துங்க. மசனகுடியிலேருந்து இப்போ கல்லட்டி வழியாக நம்ம இப்போ ஊட்டிக்கு போய் அங்கே இருந்து ஒரு வித்தியாசமான பாதையில் நம்ம பயணம் பண்ண போகிறோங்க. இந்த பாதையில் பயணம் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டாக ஒரு காட்டு மாடை பார்த்தேங்க. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த பாதையில் நம்ம கவனமாக பயணம் பண்ணணுங்க. இந்த பாதை பகல்லையே நம்ம பயணம் பண்ணும்போது கொஞ்சம் ஏமாந்தோம்னா வண்டி ஸ்கிட்டாகி ரொம்ப ஆழமான பள்ளத்தில் விழுந்து உயிர் சேதம் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குதுங்க. ரொம்ப பாதுகாப்பாக போகணுங்க. அந்த மாதிரியான ஒரு சாலையில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோங்க. இந்த மசனகுடி பகுதியில் நான் இதுக்கு அடுத்து ஒரு ட்ரிப்பு வந்திருந்தேங்க. அப்போ அங்கே ஒரு ரோட்டிலேயே ஒரு சிறுத்தையை பார்த்தேங்க. அதை நான் அடுத்த இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேங்க. அதே மாதிரி இந்த பாதையிலும் யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குதுங்க. எந்த நேரத்துலையும் இந்த வழியில் யானைகள் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாக தாங்க பார்த்து இந்த வழியில் நம்ம பயணம் பண்ணி போகணுங்க. இந்த பாதையில் நான் பயணம் பண்ணி போகும்போது நான் யானையை பார்க்கலைங்க. நிறைய காட்டு மாடுகள் பார்த்தேங்க. அதே சமயம் இங்கே இருந்து நான் ஒரு பாதையில் பயணம் பண்ணுறேன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேங்க. அந்த பாதை அலக்கரை அப்படிங்கிற கிராமத்து வழியாக போகிற பாதைங்க. அலக்கரை அப்படிங்கிற கிராமம் சின்ன கிராமம்னு சொல்ல முடியாதுங்க, நல்ல பெரிய ஊருங்க. அதாவது குன்னூர்லேருந்து நம்ம அரவேணு அப்படிங்கிற பகுதிக்கு போகிறதுக்காக குன்னூர்லேருந்து கோத்தகிரி வழியில் போனோம்னா ஒரு பாதை வழியில் ஒரு ரைட் எடுத்து போனோம்னா அங்கே ஒரு ரோடு சூப்பரான ரோடு போங்க. அந்த ரோட்டில் போனோம்னா அலக்கரை அப்படிங்கிற ஒரு பெரிய ஊர் வருங்க. அங்கேருந்து மறுபடியும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா கோத்தகிரி டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் அரவேணு அப்படிங்கிற இடத்துல போய் சேருங்க. அந்த பாதையில் பயணம் பண்ணி தான் இந்த வீடியோ பதிவை நான் பதிவு பண்ணியிருக்கேங்க. அந்த பாதையில் பயணம் பண்ணும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குங்க. சிறுத்தைகளும் கருஞ்சிறுத்தைகளும் கரடிகளும் அதிகமான நடமாடும் பாதைங்க. அந்த மாதிரியான ஒரு ஆபத்தான பாதையில் தான் நம்ம பயணம் பண்ண போகிறோங்க. இந்த வழியில் நான் பயணம் பண்ணி ஊட்டிக்கு போகும்போது டைம் கரெக்டாக 10:30ங்க. 10:30 மணிக்கு நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு 11:15க்கு தான் நம்ம ஊட்டியிலேருந்து கிளம்புனாங்க. அலக்கரை அப்படிங்கிற ஊர் வழியாக நம்ம பயணம் பண்ணும்போது டைம் கரெக்டாக 12ங்க. நள்ளிரவு, அதாவது மிட் நைட் 12 மணிக்கு நம்ம அந்த பாதையில் பயணம் பண்ண போகிறோங்க. அந்த பாதை அதுவும் மழை பெய்யும் போது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் மக்களே. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே சமயம் இந்த வீடியோ ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குங்க. இந்த பாதையை பார்க்குறக்கும் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குங்க. அதே சமயம் இந்த பாதையில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். நம்மளுக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. பந்திப்பூர்லேருந்து முதுமலை வழியாக மசனகுடிக்கு வரும்போது நான் எக்கச்சக்கமான யானை கூட்டங்களையும் மான் கூட்டங்களையும் காட்டு மாடு கூட்டங்களையும் நிறைய பார்த்தேங்க. அது எல்லாமே இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில்
நான் ஒரு சின்ன சுருக்கமாக கொடுத்துருக்கேங்க. இந்த பாதையில் நான் பயணம் பண்ணும்போது, அதாவது கல்லட்டி செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி இன்னொரு பெரிய காட்டு மாடை பார்த்தேங்க. எப்போ வேணாலும் திரும்பிடு. இப்போதான் கேமரா ஆஃப் பண்ண உடனே வந்து இப்போ நம்ம ஊட்டிக்கு வந்துட்டு அங்கேருந்து இப்போ கோத்தகிரி வழியில் போய் ஒரு ரைட் எடுத்து அலக்கரை அப்படிங்கிற பாதையில் நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்காங்க. இந்த பாதையில் பயணம் பண்ணும்போது நல்ல தெளிவாக பாருங்கள் மக்களே, ரொம்ப இந்த பாதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அதே மாதிரி இந்த பாதையில் நிறைய பேர் பயணம் பண்ணியிருக்க மாட்டீங்க. நான் வந்து இந்த பாதையில் பகல் நேரத்தில் பயணம் பண்ணியிருக்கேங்க. நைட் டைமில் பயணம் பண்ணுறது தாங்க ஃபஸ்ட்டு. எனக்கே இந்த பாதையில் நைட்டில் பயணம் பண்ணுற அனுபவம் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பாதை வந்து திரும்ப சொல்கிறாங்க, ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு பாதைங்க. நிறைய ஏர் பிமெண்டெல்லாம் இருக்குங்க. அதே மாதிரி எங்கே வேணால் விலங்குகள் நடமாட்டமும் இருக்குங்க. பர்டிகுலராக இந்த பாதையில் யானைகள் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. அதிகமானு சொல்ல முடியாதுங்க, மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. சிறுத்தைகளும் கரடிகளும் முள்ளாமன்றைகளும் அதிகமாக இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க, இந்த வழியில் இன்னொரு டைம் நான் பயணம் பண்ணி போயிருக்கேங்க. அந்த டைமில் 3 முள்ளாமன்றை பார்த்தேங்க. அதெல்லாம் இன்னொரு வீடியோ பதிவில் நான் காமிக்கிறேங்க. பட் இந்த வீடியோ பதிவில் நான் எதை பார்த்தேங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பதிவு பண்ணி காமிச்சிருக்கேங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு காட்டு பன்றிகள் கூட்டம் வந்து இருந்ததுங்க. ஒரு 10லேருந்து 15 காட்டு பன்றிகள் ஒரு இடத்துல இருந்ததுங்க. இந்த மாதிரி காட்டு பன்றிகள் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து சிறுத்தைகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நாங்கள் வண்டியை ஸ்லோ பண்ணி எதுக்கும் கொஞ்சம் பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக போகலாம் அப்படின்னு ஸ்லோ பண்ணி பார்த்தாங்க. பட் வந்து காட்டு பன்றிகள் மட்டும்தான் இருந்ததுங்க, சிறுத்தைகள்லாம் எதுவும் இல்லைங்க. ஒரு வீட்டில் வந்து பார்த்தோன்னா வந்து அது நடந்து போகிறதுங்க ஒட்டக்கல். இல்லைண்ணா, பைக்கில் போகலாம், பைக்கு கார் இல்லாமல் போகலாங்க. அங்கே என்னென்னாச்சுன்னா வந்து அந்த ஊரோட என்ட்ரன்ஸில் பார்த்தோன்னா ஒரு 2-3 வீடு இருக்குங்க. அதுக்கு மேலே நம்ம வண்டி நிப்பாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணுங்க. அந்த 2-3 வீடு இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு ரைட்டில் இருக்கிற வீட்டில் நைட்லைங்க அந்த வீட்டில் வந்து 2 நாய்கள் இருக்குங்க. சிறுத்தை பார்த்துட்டே இருந்திருக்கும் போல இருக்குங்க. சிறுத்தையா புளியானு கரெக்டாக தெரியல. ஹஸ்பண்டு ஒய்ஃபு 2 குழந்தைங்க வந்துருக்காங்க. நைட் என்ன பண்ணு, கதவு திறந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்காருங்க. ஆக்சுவலாக அந்த நாய் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குமாம்மா, வெளியே விட மாட்டார் பாருன்னா, வந்து வீட்லேயே வளர்த்துற நாய். இது ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்துருக்கு போல இருக்கு. நாயின்னு வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டக்குனு போய் ஆளை பிடிச்சிருச்சு. ஆளை பிடிச்சி பார்த்தோன்னா வந்து மூஞ்சியில் கடிச்சு போதுரு. அப்புறம் பார்த்தோன்னா வந்து சத்தம் போட்டதுமே அது வந்து பார்த்தோன்னா சுதாரிச்சு ஓடிடுச்சுங்க. இந்த நாய் என்ன பண்ணா, நாய் வந்து அதை பிடிச்சுன்னா நாய் பயந்து பார்த்து உள்ளே போந்துருச்சு. உள்ளே போய் கட்டில் கட்டி போய் போந்துருச்சு. அதை தப்பிச்சிருச்சுங்க. அப்புறம் கடைசியில் இவர் கொண்டு போய் பார்த்தா அந்நேரத்துக்கு ஆம்புலன்ஸ்க்குலாம் கூப்பிட்டு அப்புறம் அதுக்கு முன்னாடி போய் அட்மிட் பண்ணி 2 மாதம் இருந்தார் ஹாஸ்பிட்டலில். அப்புறம் ரெடியாகி வந்தாருங்க. ஸோ அங்கே போனப்போ வந்து சரி எதாச்சும் போகலாம் சொல்லி பார்க்கும்போது நியூஸ்லேயே போட்டிருந்தாங்க. அப்புறம் சரி அந்த பக்கம் போய் பாட்டு வரலாம் விசாரிச்சு வரலாம் சொல்லி போயிருந்தாங்க. அங்கே போகும்போது சின்ன அந்த குட்டி பொண்ணு 2 பொண்ணு இருந்துச்சு, ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்க அந்த வீட்டில் சிறுத்தை வந்தது பிடிச்சது பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க நம்மளுக்கு. அந்த பக்கம் தான் வந்துட போகுது. இந்த பக்கம் வர நான் பார்த்துக்கிறேன். மாடுங்களாமா? ஆமாம், பாரு நேரம் வருதுங்க பாருங்க. இல்லை ஜோடின்னு நினைக்கிறேன், அதுக்காக இந்த பக்கம் வராப்பில்லைங்க. தனியாக இந்த பக்கம் இல்லைங்க, அதனால ஜோடிங்கிறனாலே வண்டி கிராஸ் பண்ணதுனால வந்துட்டாங்க. நல்லூரில் இந்த மாதிரியான ஒரு பாதையில் பயணம் பண்ணுற அனுபவம் வந்து பயங்கர வித்தியாசமாக இருந்ததுங்க. இந்த பாதையில் பயணம் பண்ணும்போது நம்ம எந்த ஒரு வாகனத்தையும் பார்க்கலைங்க.
நம்ம நண்பர் தான் வந்து இந்த பாதையை வந்து சொன்னாருங்க. நைட் டைமில் போய் பார்க்கலாங்க, கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ரைட், இந்த பாதையில் நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம் பல டைமு, பகலில் அதுவும். சரி நைட்டில் ஒரு டைம் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பாதையை செலக்ட் பண்ணி போனோங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்ததுங்க. கண்டிப்பாக பாருங்கள் மக்களே. இந்த பாதையில் போகும்போது இந்த பாதையை பற்றியும் நம்மளோட அனுபவங்கள் பற்றியும் சில இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது வீடியோவில் நம்ம நண்பரோட உரையாடி இருப்பாங்க. அதெல்லாம் வந்து அந்த வீடியோவில் அப்படியே வருங்க. சில இடத்துல வந்து இந்த பாதையை பற்றி இல்லாமல் வேறு உரையாடலாம் போயிருக்குங்க. அந்த டைமில் வந்து பேக்ரவுண்டில் சின்னதாக ஒரு மியூசிக் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இன்னொரு வீடியோ பதிவில் இதே மாதிரியான ஒரு காட்டு பயணத்தை, பயங்கரமான ஒரு காட்டு பயணத்தை, அதுவும் வந்து யானைகள் வந்து அதிகமாக இருக்கிற பதிவு பண்ணி காமிக்க போகிறாங்க. இதுக்கு மேலே நம்ம பேசுகிறது அப்படியே வந்து லைவாக ரெக்கார்ட் ஆகுங்க. அடுத்த ஒரு பதிவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேங்க. இந்த வழியில் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இடத்துல நிறைய இருக்கு. நல்ல சைஸுங்க, சரியான சைஸு. சவுண்டு கேட்டதுனால திரும்பி பார்க்குறாங்க. வராதுங்க, வர வாய்ப்பே இல்லை. ரொம்ப சில டைம் ஏதோ ஒன்று ரெண்டு ரொம்ப ரேரா. ஆனால் இங்கே லோக்கலாக பெரும்பாலும் 8 மணி 9 மணிக்கெலாம் குளிருக்கு அதுக்கு மேலே வெளியே வரமாட்டாங்க. தெரியாது. இந்த இடங்கள் இருக்காதுங்க. மிஞ்சி போனால் அந்த ஏர் பிமெண்ட் 2 இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வேணால் இருந்தால் வாய்ப்பு இருக்கு. அங்கேன்னு இருக்காது. ஆமாம். இதெல்லாம் பெருமாள் பின்னாடி எல்லாம் எஸ்டேட் ஏரியா. ஆமாம் ஆமாம். மழையே நிற்பாங்க. அது தூரிட்டே இருக்கணும். ரொம்ப மழை புயல் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறப்ப தான், இல்லைன்னா இப்படி இருக்காது. நீ அங்கிருந்து பந்திப்பூர்ல ஆரம்பிச்சதுங்க, இன்ன வரைக்கும் இப்படியே தான் இருக்கு.
சிறுத்தை நடமாடுற ரோடு தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். இது சிறுத்தை, கரடி மெயின் அதிகமாக இருக்குங்க. ஆமாம். அப்புறம் காட்டு மாடு. காட்டு மாடு கோத்தகிரினாவே நிறைய இருக்குது. இந்த இடமும் பயங்கரமாக இருக்குங்க. இங்கெல்லாம் சொன்ன மாதிரி சிறுத்தை கரடி ரெண்டுமே இருக்காது. இதை நல்லா காற்று தான் அடிச்சிருக்கு போகுது. காற்றுல அடிக்கும் பாரு, இலையில நிறைய இது இருக்கு. மேக்ஸிமம் எல்லாருக்கும் அந்த ரோடு தான் தெரியும். நேரம் ஊட்டிலேருந்து கோத்தகிரி அந்த ரோடு தான் தெரியும். நானும் இதில் வந்திருக்கேன், நிறைய டைம் வந்திருக்கேன். அதான் ஊர் சுத்தத்தை ரெகுலராக சுத்தாலும் எப்படியா நீங்கள் புதுசாக தான் நீங்களாம் போவீங்க. ஆமாம். இல்லை இதெல்லாம் ஃபேமிலியோட வந்திருக்கேன் காரில். என்னன்னா எப்பவும் போகிற ரோட்டில் போனால் என்ன தெரியல, புதுசாக ரோட்டில் போங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்குங்க. தண்ணி அடிக்க ஒரு சிரிப்பு வர மாட்டேங்குது. சுற்றியே சிறுத்தை நிறைய இருக்குங்க. இந்த நாய் தூக்குறதுக்கு வர்றதுக்கு, ஆடு தூக்கு வர்றதுக்கு. நாய் தூக்குறது தான் வரும். ஆமாம், இதுக்காக தான் அந்த ஊர் பக்கத்துலேயே சுற்றிட்டு இருக்குங்க. பஸ் ஸ்டாப்பில் சில டைம் கரடி ஒதுங்கி இருக்கு. கரடி நிறைய பார்த்துருக்கீங்களா? கரடி நிறையா பார்க்குறேன். இந்த ரோட்டில் 4 கரடி நல்லா சைடிங் இருக்கும். ஆசனூரில் அடிக்கடி போனால் கரடி பார்ப்போங்க. ஆசனூரில் இந்த இதுலேயே பந்திப்பூர் முதுமலையிலே கரடி. அப்புறம் இப்போ இடையில மாயாரில் கரடி நல்லா முன்னாடி ரோட் ஷோ மாதிரி. இந்த ரோடு கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்கான ரோடுங்க. இது முடிச்சிட்டிங்களா? பையன் இப்போ தான் பின்னாடி படுக்க வச்சிடலாம்ல, நிறுத்திட்டுங்களா? இல்லை சிரமப்பட்டு வரைக்கும் பையனும் படுப்பாரு, நீங்களும் ரிலாக்ஸாக உட்காந்து. பின்னாடி படுக்க வைக்கிறீங்களா? இல்லை உருளை போட்டாது. மடியில் படுத்து ஐயோ
ரொம்ப உருள்ற ஆளுங்களா? ஆமாம் உருளுவான். அப்போ கண்டிப்பாக உருளுவான். உருந்துருந்துடும். ஏன்னா ஹில்ஸில் அங்கேயும் எதுவும் ஏற்ற இறக்கத்தில் நம்ம பையனே ஒரு டைம் உருண்டுட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இந்த ஃபால்ஸோட வியூ இருக்குங்க. மழை காலத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக ஃபால்ஸ் இருக்கு. கேத்ரின் ஃபால்ஸோட வியூங்களா? இல்லை இது தனி வேற ஒரு ஃபால்ஸுங்க. இது எந்த ரோடு? இது அளவேலேருந்து உள்ள வர ரோடுங்க. கோத்தரிக்கு முன்னாடி அரவேன் இருக்கு இல்லைங்க? அரவேன்லேருந்து இது குன்னூர் போகிறதுங்க. அரவேன்லேருந்து குன்னூர் போகிற ரோடு. ரைட். வந்திருக்கீங்களா? ஒரு டைம் வந்துருக்கோம். நான் இங்கே வந்தது இல்லையான்னு தான் எழுப்புனேன். ஏன்னா இதில் வந்தது இல்லையோன்னு சொல்லி தான் கூப்பிட்டோம் உங்களை. குன்னூரில் ஒரு டைம் வந்துருக்கோம். ஓ, ரொம்ப ஸ்ட்ரீப்பாக இறங்குது. காற்று நிறைய அடிச்சிருக்கும் இருக்குங்க. ஏன்னா இலையெல்லாம் இவ்வளோ வந்துருக்கு, மர கிளையெல்லாம் வந்துருக்கு பாருங்க. கோவில் தான் கரடியில் அடிச்சுட்டு இருக்கு. கேட்டுக்குள்ளே நிப்பாட்டோன்னே எதிர்பார்ப்போம். பட் இதெல்லாம் அப்படி முடியவே முடியாது. இதுலேயும் பார்க்கிங்கோட கட்டுற வீடுகளும் இருக்கு. இருக்கேன் மொட்டை மாடியில் வந்து பார்க்கிங்கு மாதிரிலாம் இருக்கு. அதான் ரோட்லேருந்து பார்த்தா பார்க்கிங் தான் மேலே இருக்கும். ஆமாம், கீழே வீடு வந்து கீழே இருக்குங்க. அப்படியே வண்டியோட கூட ரோட்லேருந்து அப்படியே நேரம் மாடிக்கு போயிருக்கு.
அந்த மாதிரி இருக்கிறது கம்மி தானுங்க. ரோட்டில் நிப்பாட்டு தான் ஜாஸ்தி. அதிகம். சைட்டிங் ரொம்ப ரேர் தான். நான் இந்த ரோட்டில் குறைஞ்ச ஒரு 100 டைம் மேலே வந்துருக்கேன். சரி சரி. அந்த 4 கரடி ஒன்று தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சிறுத்தை அந்த ரோட்டில் பார்த்துருக்கேன். இப்போ மற்றபடி காட்டு மாடு தான் நிறைய. காட்டு மாடு, பாம்பு, முள்ளம்பன்றி இதெல்லாம் நிறையா பார்த்துருக்கேன். காட்டு மாடுனா மோஸ்ட்லி கோத்தரிக்கு பேர் வாங்கினது. ஆமாம், அதெல்லாம் கணக்கில் எடுக்க முடியாது. அதெல்லாம் கணக்கில் கிடையாது. வீட்டில் தான் சொன்னேன், தூக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னா. அப்படின்னா அங்கேயும் தூக்கிட்டு தான் இருக்குண்ணா. ஃபுல்லாகவே இருக்கு அப்படின்னா. டிஃபன் சாப்பிடும்போது பேசுகிறேன் இல்லைங்க. ஆமாங்க. என்ன மழையான்னு கேட்டேன். இல்லை கொஞ்சம் நேரமாக தூக்கிட்டே இருக்கு. ஓகே ஓகே. அப்போ ஃபுல்லாகவே மோஸ்ட்லி எப்படி தான் இருக்கு அப்படின்னா. இப்போ நாளைக்கெல்லாம் கிளைமேட் வேறு மாதிரி இருக்கு. வந்து பார்த்தா தெரியும் வண்டி இருக்கா இல்லையான்னு. காட்டு போது லைட்டாக ஒரு வருஷம் தானே முடிச்சு வச்சு அவ்வளோதான். ஆளெல்லாம் வந்து தூக்கிட்டு போக மாட்டாங்க. ஆமாம், அதுக்கு தூக்க மாட்டாங்க. ஏதாவது மாடு வந்து இடிச்சாவோ இல்லை யானை வந்து இடிச்சதோ வந்து. இங்கே யானை கிடையாது. யானை கிடையாது. அது உண்மைதான். வந்தாலும் உள்ளே போகிறதுக்கு வழி இல்லைங்க. அது இங்கே வந்து கரடி, காட்டு மாடு, சிறுத்தை. நைட் இருக்க மாட்டாங்க. 6-7 மணி சாத்திடுவாங்க. முதல்ல நைட்டு வந்துட்டு இது சுற்றும் போது காலையில் அப்புறம் 5 மணி 6 மணிக்கு கிட்டே வருவோம். சரிங்க. அப்போ விடியலாம்.
அப்படிதான் வருது. அதனால ஏற முடியல போகுது பேசிக்கு. ஆமாம், காட்டு மாடு தான் ஃபுல்லாக. இந்த ரூட்டு ஃபுல்லாக காட்டு மாடு தான். இன்னும் பார்த்து சின்ன சைஸ் தான். இளைஞன் நல்ல ஆமாம் ஆமாம், இளைஞன். நல்லா இளைஞர் சொன்ன யங்ஸ்டர்ஸ். அதுக்குள்ளேயே சண்டை பிடிக்குதா? அதுக்குள்ளேயே சண்டை பிடிக்குது. அது ஒரு நிற்க